ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு நோட் 8 ப்ரோ வந்து இருக்குது. இது பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப வந்து ஹெவியாக வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோனுடைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோன் தேவையில்லைங்க, நான் ஃபோன் வந்து மாற்றிக்குவேன், எனக்கு ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் வந்து இருக்குது, பர்சனல் டேட்டாஸ்லாம் இருக்குது, ஸோ அதை மட்டும் வந்து பேக்கப் எடுத்து கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து புதுக்கோட்டையிலேருந்து அமைச்சிருந்தாங்க இந்த ஃபோனை. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஆல்ரெடி வந்து நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், இதில் வந்து டேட்டாவை எடுக்க முடிஞ்சதா இல்லையா, சரி இல்லைனா வந்து வேறு என்ன வந்து ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து யூஎஃப்எஸ் சிப்பை வந்து தனியாக வந்து கழட்டி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நான் யூஎஃப்எஸ்லேருந்து டேரெக்டாக வந்து டேட்டா வந்து எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை பற்றி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஆல்ரெடி வந்து நமக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு கடைக்கு வந்து போயிட்டு வந்தது. பட் ஆனால் அவங்க வந்து போர்டில் எதுவும் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போர்டு வந்து பெண்டாக தான் இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து ரெடி பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னால் வந்து பண்ண முடியல. அதே போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போர்ட் ஸ்வாப் பண்ணுறதுக்காக வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ போர்ட் ஸ்வாப் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் வந்து உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டா அப்படின்றது ஜென்ரலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு கவரில் காட்டினேன் இல்லையா, அந்த சிப்பில் தான் வந்து நமக்கு ஸ்டோராக இருக்கும். பட் ஆனால் அந்த சிப்பில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான சிபியூ அதாவது அந்த டேட்டாவை எந்த சிபியூ வந்து என்கிரிப்ட் பண்ணிச்சோ அதே சிபியூ வச்சு தான் வந்து மறுபடியும் வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நான் வந்து என்ன பண்ண முடியாது, டேட்டா வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து அந்த ஃபோனுடைய எஸ்ஓசி. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி வந்து ரீபால் பண்ணி வச்சுட்டேன். ஜென்ரலாக இது இந்த மாதிரி இருக்காது, பேஸ்டட் ஐசியாக இருக்கும். ஆனால் ரீபால் பண்ணி வச்சுமே எனக்கு வந்து ஃபோன் வந்து பூட் ஆகலை. அதனால் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து போர்ட் ஸ்வாப்புக்கு வந்து முடிவெடுத்து வந்து போர்ட் ஸ்வாப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஓசியை வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ரீபால் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன நான் டெம்பரேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சைடில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அப்படி டெக்னீஷியன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸை வந்து நான் மற்ற ப்ளோயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளோயர்ஸ் இல்லாமல் நான் மற்ற ப்ளோயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் மட்டும் ப்ராப்பராக இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போதும். எக்ஸாக்டாக அதே ப்ளோயர் இருக்கணும்னு சொல்லி ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கே வந்து 183 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ரீபால் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 138 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 183 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து 138 டிகிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த ஃபோன் ஒர்க் ஆகும்போது ஹீட் ஆகுது இல்லையா, அந்த ஹீட்டுக்கே வந்து பால்ஸ் வந்து சாஃபன் ஆயிரும். ஸோ பிரச்சனை வந்து வரும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே ரீபால் பண்ணுறதுக்கு அது எந்த ஐசியாக இருந்தாலும் சரி 183 டிகிரி செல்சியஸ் உடைய தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்சவளுக்கு அதே ஸ்டென்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பால்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த 2 பால்ஸ் வந்து ஸ்டென்சிலே ஒட்டிட்டு இருக்கு. ஸோ நான் மொத்தமாக வந்து ரீபால் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மற்ற பால்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்திருக்கிறதுனால அந்த 2 பால்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு அந்த லைட்டாக வந்து ரீஃப்ளோ பண்ணேன்னா அதே வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ரீஃப்ளோ பண்ணுறதுக்கு 300 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம், பட் ஏரை மட்டும் கொஞ்சம் வந்து லிமிட்டடாக வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரீபால் பண்ணும்போது ஸோ 2 பாலும் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அடுத்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து யூஎஃப்எஸ் வந்து இது முன்னாடியே வந்து நான் ரீபால் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அது வந்து ப்ராப்பராக இருக்குது. அடுத்தபடியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான மதர் போர்டில், அதாவது ஒர்க்கிங் மதர் போர்டில் சிபியூ இஎம்எம்சியை வந்து நான் கழட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தேவையான அளவு மட்டும் வந்து ஷீல்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஷீல்டு கட் பண்ணுறதை பற்றி வந்து ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேர் வந்து ஷீல்டு கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஹீட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஹீட் பண்ணி எடுக்கிறத விட கட் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஃபரபிள். ஆனால் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஐசியை விட எனக்கு அந்த மதர் போர்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மதர் போர்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல், எந்த காம்போனன்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து நான் வந்து
ரிமூவ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் நீங்க. சைட்ல வந்து இருக்கிற க்ளூ வந்து நான் இங்க வந்து 250 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து க்ளூ கட் பண்றதுக்கு மோர் தென் எனஃப். இது வந்து ஒரு எம்ஐ மொபைல் அப்படின்றதுனால, இது வந்து லோ டெம்பரேச்சர்லயே மெல்ட் ஆகக்கூடிய ஒரு பேஸ்ட்டு. ஸோ அத பத்தி வந்து நாம வந்து கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து நான் டைரக்ட்டா 300 இல்ல 350 டிகிரி செல்சியஸ் நான் வந்து இங்க அதாவது என்ன சொல்றது? சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சுட்டு டேரெக்டாக வந்து சிபியூ வந்து யூஎஃப்எஸ் வந்து முதல்ல எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து சிபியூ வந்து எடுத்துக்கிறேன். ஓகே சார் டன். ஸோ அடுத்து வந்து சிபியூ எடுத்துக்கலாம். ஸோ நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்டின்னா, 300 டிகிரி 350 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நான் ஹீட் பண்ணேன் அப்டின்னா, சிபியூக்கு இஷ்யூ வருமா அப்டின்னா, 350 டூ 380 டிகிரி வரைக்கும் வந்து நீங்க எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணாலும், அதாவது ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சர் வந்து வச்சு யூஸ் பண்றீங்க அப்டின்னா, பயப்பட தேவையில்ல. ஒண்ணும் வந்து சிபியூ இல்ல வேற ஏதா ஐசி வந்து எந்த எந்த டேமேஜும் வந்து ஆகாது. ஓகேங்களா? அதே நீங்க வந்து 400க்கு மேல கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாவே வந்து டேமேஜ் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி நான் இங்க 250 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த க்ளூ எல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ராப்பரா வந்து க்ளூ வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். ஓகே டன். ஸோ அடுத்து வந்து 183 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடிய போட்டு, அந்த பால்ஸ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? விக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து விக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஸ் பண்றது வந்து நார்மலான விக்கு தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான விக் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் வந்து அத மடச்சிட்டு கொஞ்சோண்டு வந்து நம்ம ரொசின்ல டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த விரியாம கிளீனா வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே டன். ஸோ ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த கொஞ்சம் க்ளோஸா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும் இது. ஓகேங்களா? ஏன்னா வந்து டைம் லிமிட்ல நான் வீடியோ முடிக்கணும் அப்படின்றதுனால, நான் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து காட்டியிருக்கேன். ஒருவேளை இந்த ரீபால் பண்ற ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கத்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து SM7150 உடைய சிபியூ அதாவது வந்து போக்கோ X2, X3, நோட் 10 ப்ரோ அதுக்குண்டான சிபியூ வந்து நான் வந்து லைவ் செஷன்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதில ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து டீட்டெயில்டா, தெளிவா, ஸ்லோவா வந்து இருக்கும். அந்த வீடியோ வந்து பாருங்க. அதுக்குண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல ஐ கார்ட்லயோ வந்து குடுக்குறேன். ஸோ அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ப்ராப்பரா வந்து ப்ரொசீஜரா வந்து உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சிபியூ ரீபால் பண்ண சிபியூ வந்து அதாவது ஓல்டு மாடலுடைய சிபியூ வந்து இதில வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் யூஸ் பண்றது வந்து 300 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்றேன். அதே மாதிரி யுஎஃப்எஸும் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் யுஎஃப்எஸ் வந்து டவுட் இருந்தது. ஏன்னா வந்து ஃபோன் பூட் ஆகாம இருந்ததுனால நான் யுஎஃப்எஸ வந்து யுஎஃப்ஐ பாக்ஸ்ல வந்து போட்டு முதலே வந்து செக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நான் டைரக்ட்டா வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இந்த நோட் 5 ப்ரோ வந்து நம்ம டிசில வந்து ஜெனரலா வந்து பூட் ஆகாது. அப்படி ஆச்சுனாலும் பூட் டூப்ல வந்து நிக்கும். அதனால வந்து டைரக்ட்டா நான் பேட்டரி வச்சே வந்து பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். மொபைல் வந்து பூட் ஆயிடுச்சு. இது மட்டும் போதாது. பூட் ஆயி உள்ள போகணும். ஓகேங்களா? யுஎஃப்எஸ் எப்பவும் வந்து ரீபால் பண்ணி போடுறோம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து 5 டூ 10 மினிட்ஸ் கூட ஆகும். அது நார்மல் தான். இந்த வீடியோல வந்து நான் வந்து அத ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்பீடா வந்து ஓட்டியிருக்கேன். ஓகே சூப்பர். ஸோ வந்து மொபைல் வந்து ப்ராப்பரா வந்து ஆன் ஆயிருச்சு. பேட்டர்ன் லாக் வந்து போட்டிருக்கு. ஸோ போர்ட் ஸ்வாப் பண்ணாலும் மொபைல் வந்து என்ன கண்டிஷன்ல ஆஃப் ஆச்சோ, அதே கண்டிஷன்ல தான் ஆஃப் ஆகும். பேட்டர்ன் லாக் இல்லாம, இல்ல பிரைவசி லாக் இல்லாம என்னால வந்து டேட்டா வந்து எடுக்க முடியாது. அந்த 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 பாஸ்வேர்ட வந்து கஸ்டமர் தான் வந்து கண்டிப்பா வந்து புரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க பி2பி கனெக்டருக்கு போற அதாவது மெயின் போர்ட்லேருந்து சப் போர்டுக்கு போற கனெக்டர் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது என்னன்னா, இது கனெக்டர் எங்கேருந்துங்க கிடைச்சது அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, இது வந்து ஓல்டு டிஸ்ப்ளே நம்ம மாத்துவோம் இல்லையா? அந்த டிஸ்ப்ளேல வந்து கட் பண்ணி வச்சுப்பேன் நான் கனெக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி தேவைப்படும்போது நமக்கு வந்து அதுலேருந்தே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தனியா வாங்க போனீங்கன்னா ₹50லேருந்து ₹100 சில கனெக்டர் வந்து ₹150 கூட கிடைக்கும். ஆனா நம்ம இது கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கனெக்டர்ஸே வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பரா எல்லா பின்ஸும் வந்து ஒட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. கிளியரா இருக்கிறதுனால நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர்ல டைரக்ட்டா கனெக்ட் பண்ணா நீங்க பார்க்கலாம். Redmi Note 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. ஆக்சுவலா இதில டேட்டா வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு கூட வந்து ரொம்ப டைம் ஆச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஆ ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ரேண்டமா பேர் குடுத்துறேன். Note 8 Pro ஆ டேட்டா பேக்கப் அப்படி சொல்லி நான் குடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து அந்த இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லோட் ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலா வந்து எக்கச்சக்கமான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருக்கு. ஆ ஸோ ஒன்ஸ் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ப்ராப்பரா வந்து ஃபுல்லா லோட் ஆயிருச்சு. இப்போ நான் எக்கச்சக்கமான இமேஜஸ் இருக்கு. ஸோ வந்து
கண்ட்ரோல் ஏ கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்க. ஆ ஓகே. ஸோ மொத்தமா வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் 46 ஜிபிக்கு இருக்கு. 45 ஜிபிக்கு 4202 ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இத ப்ராப்பரா வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து பேக்கப் எடுத்துப்போம். பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் மத்த என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து அவங்ககிட்ட வந்து ஒரு பென் டிரைவ்ல போட்டு வந்து குடுத்துருவேன். அதாவது புதுக்கோட்டைக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது காப்பி ஆகுறதுக்குண்டான டைம் வந்து நான் 11:21க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா பேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுது, இல்ல எவ்வளோ டேட்டா வந்து பேக்கப் எடுக்க போறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ வந்து மொத்த டேட்டா வந்து நான் பேக்கப் எடுத்துட்டேன். ஒவ்வொரு ஃபோல்டரில் எதுவும் வந்து மிஸ் பண்ணாம ப்ராப்பரா எல்லாத்தையுமே வந்து பேக்கப் எடுத்துட்டேன். ஸோ இது மொத்தமா வந்து எவ்வளோ வந்தது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து அ ஓகே. ஸோ 50 ஜிபி கிட்ட வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து வந்தது. மொத்தம் 5185 ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சது இதுல. ஸோ இதுக்கு செலவான டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 5 அதாவது 5 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து 5 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து நமக்கு வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா வந்து டேட்டா வந்து பேக்கப் பண்ணிட்டோம். இத சேஃபா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து குடுத்து அனுப்பிச்சுடுவோம். அந்த கஸ்டமர் வந்து அவங்க பென் டிரைவ் வந்து எடுத்து போட்டுட்டு, எல்லா டேட்டா வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், நான் என்னோட சிஸ்டம்லேருந்து வந்து டேட்டா வந்து டெலீட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அ சில சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் பென் டிரைவ்ல எடுத்து போட்டதுக்கப்புறமா அவங்க போடுற சிஸ்டம்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து கரப்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து மறுபடியும் வந்து எரேஸ் ஆகுற மாதிரி கூட ஆயிரும். ஸோ, அதனால வந்து சேஃபா இருக்கிறதுனால, நான் வந்து ஒரு பேக்கப் வந்து என்கிட்டயே வந்து வச்சிருப்பேன். ஸோ, நீங்களும் உங்க ஃபோன்ல வந்து டேமேஜ் ஆன ஃபோன்லேருந்து டேட்டா வந்து ரிகவரி பண்ணணும் அப்படின்னா, தாராளமா வந்து நான் வந்து என் நம்பர வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டேட்டா பேக்கப் பத்தி, இல்ல டேட்டா ரீஸ்டோர் பத்தி, டேட்டா ரிகவரி பத்தி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதே மாதிரி சேனல்ல புதுசா பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா, சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துறாதீங்க. இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.